வணக்கம். வீட்டில் பைனாப்பிள் வாங்கினேன். அந்த நடு பகுதியில் வினிகர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து நான் பண்ண வேலை மயிலாப்பூர் கிச்சன்ஸோட பார்சல் பிரித்தேன். நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணேன். இந்த தடவை கசூரி மேத்தி வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் இட்லி பொடி, இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் பொடி. அதுக்கப்புறம் இது பப்படம். அதுக்கப்புறம் வெங்காய வடம் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பராக இருந்தது. ஸோ திருப்பி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது பூண்டு போட்ட ஆவக்காய் ஊறுகாய், சொல்லும்போதே எச்சி ஊறுது. இது பிரியாணி மசாலா ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. அப்புறம் இது அரிசி உப்புமாவோட மிக்ஸு, அப்படியே போட்டு அரிசி உப்புமா கிளறிடலாம். அப்புறம் இது ஆக்சுவலாக ரொம்ப ஆசையோடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது மஸ்கிட்டோ ரிப்பெல்லண்ட் ஊதுவத்தி, எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் இது அரிசி அப்பளம். இதே மாதிரி ஓமம் போட்ட அப்பளமும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோ காமிக்கிறேன் பாருங்கள், ஓமம் போட்ட அப்பளம். இது ப்ராடக்ட் ப்ரமோஷன் இல்லைங்க, நான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருக்கேன் எல்லாமே. இது ஆக்சுவலாக ஆனியன் பவுடர் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் காரக்குழம்பு பேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு தங்கச்சி சொன்னா, அதனால அது ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கோபி 65 மேரினேஷன் மிக்ஸு, இது நிஜமாவே நல்லா இருந்தது லாஸ்ட் டைம் வாங்கினது, அதனால அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது இன்ஸ்டன்ட் வடை மிக்ஸு, இதை அடையும் பண்ணலாம், பருப்பூசலி பண்ணலாம், அதெல்லாமும் பண்ணலாம். நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி